கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 105:38 வசனம். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். ஆமேன். எகிப்திய ஜனங்கள் யாருக்கு பயந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்தார்களாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்தியருக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்தியர் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ தாங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஜனங்களை பார்த்து இப்போ அவங்க பயப்படுறாங்க. எப்படி இப்படி ஒரு மாற்றம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களுடைய தேவனாகிய இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் பட்சமாக எழுந்தருளினது நிமித்தமாக அவருடைய வல்லமையை கண்டு அவர் அவங்களுக்காக வெளிப்பட்டதின் நிமித்தமாக அதை பார்த்து தான் இந்த எகிப்திய ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயந்தார்கள். அதை பார்த்து யாருக்கு பயந்தாங்களாம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயந்தாங்களாம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் சார்பில் அமைதியாய் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆனால் இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறது நிமித்தமாக உங்களை சுற்றி இருக்கிற சில பேர் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கலாம், விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அன்றைக்கு அவர்கள் சார்பிலிருந்து வெளிப்பட்ட தேவன் அதே போல உங்களுடைய சார்பாக உங்கள் பட்சமாக வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் உங்கள் பட்சமாக வெளிப்படும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை, அவருடைய வல்லமையை, அவர் உங்களோடு இருக்கிறத அவர் காண்பித்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷனால எதிர்த்து என்ன செய்ய முடியாது தெரியுமா? நிற்க முடியாது. அதுவரைக்கும் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த எகிப்திய ஜனங்களால் கர்த்தர் வெளிப்பட்டதிலிருந்து அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எகிப்தியருக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வெளிப்பட்டதுக்கு அப்புறமும் எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படுற மாதிரி சூழ்நிலை மாறிவிட்டது. அதே இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வெளிப்பட்டது நிமித்தமாக அதே இடத்துல சூழ்நிலை மாறிவிட்டது. அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தரை நம்பி ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறீங்க, அப்படிதானே? அந்த மாற்றம் இப்படி தான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை யாரெல்லாம் அடிமைப்படுத்தினாங்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியிலேயே கர்த்தர் வெளிப்பட்டு உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் அவரை குறித்த பயத்தை அவர்கள் மேலே போடுவார். ஆமேன். அப்படிப்பட்ட அற்புதத்தை இந்த நாட்களையும் கர்த்தர் செய்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரை பற்றி கொண்டு உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் பட்சமாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு ஆண்டவரை வணங்கி கொண்டிருந்தோமானால் கர்த்தர் நம் பட்சமாக இப்படி செயலாற்ற மாட்டார். நாம் அவருடைய பட்சமாக அவரை பற்றி கொண்டு அவரை நம்பி அவரை காத்திருக்கிற பிள்ளைகளாக, அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் சார்பிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வருகிற நாட்களில் இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. அது வரைக்கும் எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வேலை செய்ய வேணும், விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வார்த்தையில் போடப்பட்டிருக்கிறது, அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்களாம். அதாவது கர்த்தர் பாருங்களேன், அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்து விட்டார்? அவருடைய வல்லமையினால் அவர்களை சந்தித்தார். எகிப்திய ஜனங்களை சந்தித்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவர்களை விடுதலையாக்கினார். கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு விடுதலையும், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு பயத்தையும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கொடுப்பார், அவர்களுக்கு கொடுப்பார். இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். உண்மையும் உத்தமவுமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அப்படி நம்ம வாழ்ந்தோம் கர்த்தரோடு அப்படின்னா கர்த்தர் நமக்காகவும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி உமக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. உம்மை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து பிள்ளைகளுக்கு விடுதலையையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் மீட்பையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.